பெண்கள் வந்து இந்த நாட்டுல எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. அல்லாவிட்டால் அவங்க வந்து அடுப்பூதக்கூடிய பெண்கள், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, பெண்களை வந்து சமுதாயத்திலே மதிக்கக்கூடாது. பெண்களை வந்து சமமாக நடத்தக்கூடாது என்றெல்லாம் இருந்த ஒரு சமுதாயத்தில இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு இணையாக பிசினஸ்ல ஆனாலும் சரி, வேற எல்லா காரியங்களும் ராணுவத்துல கூட இருக்காங்க. விமான ஓட்டியா கூட இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் பெண்கள் இன்னைக்கு வந்து எம்பவர் ஆயிருக்காங்க. அந்த உமன் எம்பவர்மென்ட் டீம்ல பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு லீடராக தன்னை உருவாக்கி கொண்டு, அதாவது வயது என்பது ஒரு கவுண்டிங் தான் சார். வயதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா வந்து என்ன செய்ய முடியும் என்னால? எப்போதும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் கூட்டிக் கொண்டு இருக்கிறார். மகேஸ்வர் மேடம் நல்ல ஒரு வரவேற்புரை கொடுத்தார் ஜெகதீஷ் சார். அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. வாங்க மகேஸ்வர் மேடம், ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மகேஸ்வர் மேடத்துக்கு. வாங்க மேடம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதாவது இன்றைய கூட்டத்திற்கு வாய்ப்பு கொடுத்த எமரால்டு சாருக்கும், இந்த கூட்டத்தை ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கும் ஜெகதீசன் சாருக்கும், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆர்சிஎம்மின் அதாவது லீடர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து எனக்கு வந்து ஆர்சிஎம்ல இந்த வாய்ப்பை கொடுத்த முகமது அஸ்கர் அவர்களையும், எனது கணவர் வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நான் ஆர்சிஎம் வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு போறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அது இல்லாம எனக்கு கீழ் என்னோட அசோசியேட் பையர்ஸ், இன்றைக்கு வந்து நான் வாழ்க்கையில ஒரு உயரத்திற்கு ஏறுகிறேன்னா அவங்கதான் என்னை வந்து ஏத்தி விடுறாங்க. அதனால அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது ஆர்சிஎம் அப்படின்னா கலப்படம் இல்லாத இந்தியர்களுக்கான ஒரே நிறுவனம்னா நமது ஆர்சிஎம் நிறுவனம் தான். அதாவது மக்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமே பேசா வச்சு எந்தவித ஒரு கலப்படமும் இல்லாம ஆரோக்கியமா கொடுத்து வருமானத்தை கொடுத்து முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிற ஒரு நல்ல நிறுவனத்துலதான் நாம எல்லாருமே இருக்கோம். வாழ்க்கை என்பது கற்பதும் கற்பித்ததும் தான். நாம் என்னத்தை அறிந்து கொண்டோமோ அதை வந்து மற்றவர்களுக்கு புரிய வைத்து அவர்களையும் மேலேற்றி கொண்டு போவதுதான் ஆர்சிஎம். நமக்கு வந்து என்ன நம்ம லீடர்ஸ் சொல்லி கொடுத்தாங்களோ அதையே நமக்கு கீழே உள்ளவங்களுக்கும் கத்து கொடுத்து அவங்கள வந்து கைய பிடிச்சு மேல கூட்டிட்டு போறதுதான் இந்த ஆர்சிஎம்மோட ஒரு பெரும் பணி. அதாவது ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்கா பொருள்கள், அவ்வளவு பொருள்கள் இருக்கு. இந்த பொருள்கள் அனைத்தையும் வாங்கி நாம முழுமையாக உபயோகித்து இதை யூஸ் பண்ணலதான் நமக்கு வந்து இதனுடைய தரம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால வந்து நம்ம ஆரோக்கியத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆர்சிஎம் பொருள்களை வந்து நம்ம வந்து எல்லா பொருள்களையும் நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் மெயின். ஆர்சிஎம்ல வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா தூண்கள், அதாவது அஸ்திவாரம் பேஸ் வந்து நம்ம கம்பெனி ஒரு கட்டடம் எழுப்புறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் மட்டும் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் வந்து நம்மளுடைய கம்பெனி. தூண்கள் பில்லர் பெண்கள். அதுக்கப்புறம் தான் மத்த கோச்சுக்காதீங்க, ஏன்னா இது ஒரு பெண்களுக்கான ஒரு அருமையான ஒரு நிறுவனம். மேக்சிமம் வந்து பெண்களால நல்லா செய்ய முடியும் இத. ஏன்னா எல்லாமே வந்து அன்றைய அடுப்பங்கரை பொருட்கள்னு சொல்லுவாங்க. எல்லா பொருட்களும் வந்து அடுப்பங்கரை பொருள்கள், அழகு வாய்ந்த பொருள்கள், எல்லாமே ஆரோக்கிய பொருள்கள், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து உபயோகிக்க கூடியது. அதனால வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஆர்சிஎம் வந்து ஒரு முதலிடம் தான் தருது. ஆனா வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ல நாங்க எல்லாமே பெண்கள் வந்துகிட்டு இருக்கோம். அது வந்து இனிமே வந்து ஒரு முன்னணியில நாங்களும் வருவோம். அதாவது ஆர்சிஎம்ல வந்து நாம வந்து முன்னேறணும். நான் வந்து முதல்ல கொஞ்சம் ஆர்சிஎம் பத்தி சொல்லிட்டு அப்புறம் ப்ராடக்ட்டுக்கு போறேன். ஆர்சிஎம் வந்து நம்ம ஒரு முழுமையா செய்யணும்
ஒரு திறம்பட செய்யணும், நம்ம வந்து வெற்றி அடையணும்னா ஒரு 20 விஷயங்கள் இருக்கு. அந்த 20 விஷயங்களை வந்து நம்ம செய்யலதான் நமக்கு வந்து ஆர்சிஎம்ல வந்து ஒரு வெற்றி வாகை சூட முடியும். அந்த 20 விஷயத்துக்கும் விளக்கத்தை வந்து நான் ஒரு நாள் 2 மணி ஜூம்ல பேசுறேன். இப்ப வந்து 20 விஷயத்தையும் வரிசையா வாசிச்சுட்டு போயிடுறேன். ஒண்ணு வந்து மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போட சம்பாதிக்கணுங்கிற எதிர்பார்ப்போட வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து முதல்ல வந்து கம்பெனியை எதிர்பார்ப்புக்கு முன்னாடி முதல்ல வந்து கம்பெனியை வந்து நேசிக்கணும். யார் வந்து எதை நேசிக்கிறோமோ அப்பதான் அதை முழுமையாக செய்ய முடியும். அப்புறம் வந்து அதுக்குன்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது அடுத்தது வந்து நம்பிக்கை, அப்புறம் வந்து முயற்சி, அப்புறம் பயிற்சி, அப்புறம் விடாமுயற்சி, அப்புறம் தொலை தொடர்பு. மக்கள்கிட்ட வந்து தொலை தொடர்பு பண்ணாதான் நம்ம கீழே உள்ளவங்களை கொண்டு போக முடியும். அப்புறம் நேர்ல போய் பாக்குறது, அப்புறம் ஜூமுக்கு அவங்கள வர வைக்கிறது, அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சுன்னு ஓடி போயிடாம பொறுமையா இருக்கிறது, அப்புறம் திட்டமிடல். திட்டமிடல்னா நேரம், எப்ப போகணும், எப்ப பேசணும், யார பார்க்கணும் அப்படிங்கிற திட்டமிடல். அடுத்து வந்து இலக்கு, அப்புறம் வந்து குறிக்கோள். இலக்க முதல்ல நிர்ணயித்தாதான் நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியும். அப்புறம் கம்பெனியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் பொருள் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வருது, அப்புறம் தள்ளி போடாம இருக்கிறது, ஒரு விஷயத்த வந்து நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போடுறது, அடுத்து வாய்ப்பு, அப்புறம் தேடல், அதுக்கப்புறம் வந்து எண்ணம், அப்புறம் வந்து நம்மளுடைய லட்சியம். இத்தனை விஷயங்களையும் செய்யலதான் நம்ம ஆர்சிஎம்ல வந்து ஒரு வெற்றிங்கிற ஒரு இலக்கை நம்மளால குறிக்கோளை வந்து அடைய முடியும். எனக்கு வந்து இப்ப நான் இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கேன். என்னுடைய குறிக்கோள் வந்து எமரால்டு. ஒரு இலக்கை நான் அடைந்தால் மட்டுமே அடுத்து நான் குறிக்கோளை அடைய முடியும். அதனால வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு லட்சியம் நமக்கு அடையணும், ஒரு குறிக்கோள் வேணும்னா இந்த ஒரு செயல்களை எல்லாம் நம்ம செயல்படுத்தும் பொழுதுதான் நம்மளால ஒரு வெற்றிங்கிற ஒரு கனியை பிடிக்க முடியும். இப்ப வந்து நான் உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தி பேச நினைக்கிறேன். அதாவது குட்ஷிப் வந்து நம்மளுடைய குட்டாட் நிறுவனத்தோட ஒரு ப்ராடக்ட். இது வந்து மிகவும் மிகவும் ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பவருக்கு வந்துட்டு நியூட்ரிசார்ஜ் சாப்பிடுறோம். நியூட்ரிசார்ஜ் சப்ளிமெண்ட் நம்ம எடுத்துக்கல கொஞ்சம் காசு கூட ஆகுது, பணம் வந்து கூட ஆகுது. எல்லாராலையும் அதை வந்து ஒரு சிலர் வந்து ஐடி ஹோல்டரா இருந்தாலும் நிறைய பேர் வந்து நியூட்ரிஷன் வந்து எடுத்துக்கிறதே கிடையாது, சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதே கிடையாது. அது எவ்வளவு தேவை அப்படிங்கறத அவங்க வந்து இன்னும் வந்து அவங்க நிறைய பேர் வந்து வாங்குறதே கிடையாது. ஏன் அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு ஒருவேளை காசு இல்லாம இருக்கலாம், என்ன காரணம்னு தெரியல. அதே நிமிஷம் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணல அதே இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், காசும் கம்மி. இதுல வந்து பாத்தீங்கன்னா B12 விட்டமின் B12 இருக்கு, விட்டமின் C இருக்கு, விட்டமின் D2 இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல உள்ளடங்கி இருக்கு. அப்புறம் வந்து இதுல ஆலுவரா, அப்புறம் லெமனு, புதினா, இஞ்சி, நெல்லி, மிளகு, இன்னும் வந்து சால்ட், இது எல்லாமே இதுல இணைச்சிருக்காங்க. பயங்கர இம்யூனிட்டி பவர். நம்ம வந்து வெளியே போறோம், நமக்கு வந்து நம்ம வந்து அதாவது ஒரு மீட்டிங்கே போறோம், ஒரு ஹோம் மீட்டிங்கே நடத்துறோம், எங்கேயோ போறோம், அப்போ ஒரு தெம்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இத நல்லா ஒரு பாட்டில்ல ஊத்தி நல்லா குலுக்கி இந்த பவுடரையும் போட்டு நல்லா குலுக்கி கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குடிச்சுக்கலாம். இது வந்து கூலிங் வாட்டர்லயும் கலந்துக்கலாம், ஹீட்டாவும் குடிச்சுக்கலாம். அதாவது வெயில் காலத்துல கூலிங் வாட்டர்ல கலந்துக்கலாம், மழை காலங்கள்ல நம்ம வந்து சுடுதண்ணியில கலந்து இத குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சுகர்காரவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில சாப்பிடுற உணவு ஒரு 11 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பசி எடுத்துரும். அந்த பசிய வந்து போக்குறதுக்கு அவங்க சாலட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வெள்ளரிக்காய், பப்பாளி, அப்புறம் வந்துட்டு சில காய்கறிகள் எல்லாமே ஆப்பிள், இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு அதுல வந்து கொஞ்சம் பெப்பர் தூவி லைட்டா உப்பு தூவி நம்ம சாப்பிடுவாங்க. அதோட நம்மளோட இந்த குட்ஷிப்பை அதுல கலந்து நம்ம சாப்பிடல
பயங்கர எனர்ஜி. ஏன்னா அவங்க சுகர்காரவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி தேவை. அவங்க வந்து அப்படியே சோர்ந்து போயிருவாங்க. அவங்களுக்கு இந்த எனர்ஜிக்கு வந்து அந்த சாலட்டோட இத சேர்த்து சாப்பிடையில நல்லா இருக்கும். அதே மாதிரி குல்பியும் பண்ணலாம் இதுல. எல்லாமே நம்ம செய்யலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. அதனால 2 ஒரு கோடை காலத்துக்கும் நல்லது, குளிர்காலத்துக்கும் நல்லது, வசந்த காலத்துக்கும் நல்லது. எல்லா காலங்களுக்கும் ஏற்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம கம்பெனி நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அத வந்து நாமளும் யூஸ் பண்ணி மத்தவங்களையும் யூஸ் பண்ண வைக்கணும். இதனுடைய தன்மைய வந்து நம்ம மத்தவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லணும். இதுல என்ன அடங்கி இருக்கு? எதுக்கெல்லாம் நம்ம வந்து இது வந்து நல்லது, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இத வந்து நம்ம எடுத்து சொல்லையில ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த ஆரோக்கியம் வந்து காசு கம்மி, ஆரோக்கியம் அதிகம். சப்ளிமெண்ட் காசு அதிகம், ஆரோக்கியமும் இருக்கு. ஆனா அதை விட இது வந்து ஏழைகள் அனைவருக்கும் ஒரு இணையான ஒரு நியூட்ரிஷன் இல்ல இம்யூனிட்டி பவர் உள்ளது. அதனால இது ரொம்ப நான் ரொம்ப விரும்பி குடிக்கிறது. எனி டைம் நான் வந்து இத ரொம்ப விரும்பி குடிப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் டீ வந்து பாத்தீங்கன்னா மிக மிக ஆரோக்கியம். இதனுடைய ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான். ஆனா வந்து இது கூலிங் நான் பண்ண முடியாது. இது வந்து ஹீட் தான். நம்ம வந்து சூடாதான் குடிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 பேக்கேஜ் இருக்கும். இந்த 12 பேக்கேஜையும் ஒண்ணு கட் பண்ணி வெட்டி நீங்க டம்ளர்ல போட்டு சுட தண்ணிய வச்சு 100 கிராம் தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும். 100 கிராம்னா 100 மில்லிகிராம் தண்ணி வந்து ஊத்தி இத நல்லா ஆத்தி நீங்க இத வந்து குடிக்கலாம். குடிக்கையில உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட், உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு அடடா சொல்லவே முடியாது. ஆர்சிஎம் அப்படின்னா சீக்வல் ஆரோக்கியம், ஆர்சிஎம் அப்படின்னா சீக்வல் அழகு, ஆர்சிஎம் அப்படின்னு சொன்னா வருமானம். அந்த வருமானம்ங்கிறது ஸ்லோ ப்ராசஸ் தான், நம்ம செய்ய வரும். ஆனா ஆரோக்கியங்கிறது முதல்ல நம்ம சாப்பிட்ட உடனே நமக்கு எனர்ஜியா கிடைக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் செய்யுது, நமக்கு இந்த ஆரோக்கியம் எப்படி கொடுக்குது அப்படின்னா, ரத்தத்துல உள்ள ரத்த சர்க்கரை இருக்கு பாருங்க, பிளட் சுகர், அத வந்து கட்டுக்குள் வைக்குது. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இன்னைக்கு சுகர்னால வந்து மக்கள் வந்து ரொம்ப கெட்டுறாங்க. சுகர்னால வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃபே போயிருது. ஏன்னா சுகர் வந்த உடனே கண்ணு போயிரும், சுகர் வந்த உடனே பல்லு போயிரும், சுகர் வந்த உடனே கிட்னி போயிரும். எல்லாமே ஒண்ணு போயிருந்தே. அப்ப வந்து என்ன இருக்கணும், நம்ம சுகர் வரும்பொழுது அதுக்கு நம்ம சுகரை வந்து கட்டுக்குள் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத, அதுவும் அதாவது எப்படின்னா எல்லா ப்ராடக்டும் இருக்கு. அலோபதியில எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா அவுட் ஆகுறதுக்கு வச்சிருக்காங்க. அதனால அலோபதிக்கு போகாம நம்ம கம்பெனில உள்ள ப்ராடக்ட நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால ரத்த சர்க்கரைய வந்து இது வந்து கட்டுக்குள் வைக்குது. அது இல்லாம உடலில் வந்து திரவ அளவை வந்து சமன் செய்யுது. திரவ அளவை வந்து சமன் செஞ்சிருது. அடுத்து வந்து சோம்பல், எப்ப பார்த்தாலும் வந்து சுகர்காரவங்களுக்கு மெயினா இந்த சோம்பல் வரும். அப்படியே அசால்ட், இப்ப எதுக்கு செய்யணும் பாப்போம், அப்புறம் ஒரு மத்தியானம் போல செய்யலாம், மத்தியானத்துக்கு மேல சாயந்தரத்துக்கு போய்க்கலாம், நாளைக்கு இப்படிங்கிற சோம்பல், தள்ளி போடுதல் வந்துகிட்டே இருக்கும். இந்த சோம்பலை வந்து இது அப்படியே சுறுசுறுப்பா ஆக்குது. அப்புறம் வந்து அதாவது எலும்பல் வந்து ஆதுக்களை வந்து அடர்த்தி பண்ணுது, சத்து கொடுக்குது, எலும்பை வந்து பலப்படுத்துது. எலும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உள்ள 206 எலும்புகள் இருக்கு. ஒவ்வொரு எலும்பும் வந்து ஒவ்வொரு மாதிரி, பெரிய எலும்பு இருக்கு, சின்ன எலும்பு இருக்கு. ஆனா எலும்புகள் வந்து பெரிய எலும்புகள்லாம் அடர்த்தியா இருக்கணும். அந்த அடர்த்தி இல்லாம ஒரு மாதிரி அரிச்ச மாதிரி ஒரு மாதிரி போயிரும். அப்ப அடர்த்தி இல்லாம போல் ஆகையில அவங்க கீழே விழுந்த உடனே உடஞ்சு போயிருவாங்க. நிறைய பேர் பாருங்க, வயசானவங்க கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு உடஞ்சிரும், கால் உடஞ்சிரும், இடுப்பு உடஞ்சிரும். அப்ப வந்து என்னன்னா எலும்புல வந்து அடர்த்தி இல்ல. அப்போ அந்த எலும்பை வந்து அடர்த்தியா நம்ம வச்சுக்கணும். நம்ம வயசாக போகுது, நம்ம வயசாக நம்ம வந்து அந்த முதுமைய வந்து வரவிடாம
தடுக்கணும்னு நம்மள்ட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அந்த மாதிரி இதுதான் இது. எலும்புல உள்ள அடர்த்திய வந்து நமக்கு வந்து கொடுக்குது, எலும்ப வந்து பலப்படுத்துது. அது இல்லாம சளி, இருமல் நிறைய பேத்துக்கு வந்து சளியும் வந்து இருமலும் வந்து எப்ப பார்த்தாலுமே எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. சளி வந்து ஒரு பர்மனண்டா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அக்கௌண்ட்ல நம்ம பணத்தை போட்டு போட்டு சேவிங்ஸ் பண்ற மாதிரி அது ஒரு சளி வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த சளி வந்து இருந்துகிட்டே இருக்கையில என்ன ஆகும், முதல்ல லேசா இருக்கும், அப்புறம் வந்து நெஞ்சு சளியா மாறும், அப்புறம் வந்து கபமா போய் நெஞ்சில வந்து கட்டிக்கும். இது வந்து ஒரு ரொம்ப வந்து ஒஸ்டான ஒரு நிலைக்கு கொண்டு போகும் சளி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருமல், முதல்ல லைட்டா ஆரம்பிக்கும் இருமல், அப்புறம் வறட்டு இருமலா அது மாறும். எந்த நேரமும் லொக்க லொக்க இருமிட்டு பக்கத்துல உள்ளவங்களால தலைவலி வந்துடும். ஒருத்தரை இருமுனாங்கன்னா நம்மளால பக்கத்திலேயே உட்கார முடியாது. அப்ப அந்த சளி, இருமல் அதையெல்லாம் வந்து இது. அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, மெயின் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. பிபி, கொலஸ்ட்ரால் அதையெல்லாம் கட்டுப்படுத்துது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சுகர் வந்தாருச்சுன்னா கூட பிறந்தவங்களாட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்துரும். அது என்னது, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து வந்துரும், பிபி இதெல்லாம் வந்துரும். அதையெல்லாம் வந்து இது கட்டுக்குள் வைக்குது. அப்புறம் வந்து நல்ல செரிமானம். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா செரிமானமே ஆகாம காலையில சாப்பிட்டேன், இன்னும் 12 1 மணி ஆகுது, பசியே இல்லை, நான் எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியல அப்படிம்பாங்க. செரிமானம் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அந்த மாதிரி செரிமானம் உள்ளவங்க வந்து இந்த ப்ராடக்ட வந்து சாப்பிடையில வந்து செரிமானம் வந்து அவங்களுக்கு நல்ல ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாய் வந்து துர்நாற்றம். ஏன்னாதான் பல்லு விளக்குனாலும் ஒரு சிலருக்கு வந்து வாய் துர்நாற்றம் அடிக்கும். வாய் துர்நாற்றத்துக்கு பல காரணங்கள் இருக்கு. அல்சர் இருந்தா வாய் துர்நாற்றம் வரும். பல்லு வந்து அடிக்கடி கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு துர்நாற்றம் இருக்காது. சாப்பிட்டோன்னையும் பல்லு வாயை கொப்பளிக்கணும். அதே மாதிரி பல்லு விளக்கையிலையும் நல்லா கொப்பளிச்சு அந்த மாதிரி பண்ணையில உங்களுக்கு துர்நாற்றம் குறையும். ஆனா இந்த துர்நாற்றம் நமக்கு இருந்தாலும் அதை வந்து இது வந்து போக்குது. இது இல்லாம பருக்கள் வராம இதெல்லாம் ஒரு அதாவது நம்ம வந்து என்னடா இதுக்கும் பருக்களுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைப்பீங்க. பருக்கள் வராம வந்து இது தடுக்குது. புற்றுநோயை தடுக்குது, புற்றுநோய் வரவிடாமல் தடுக்குது. இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுல வந்து இருக்கு. அப்போ வந்து இதுல என்னென்ன அடக்கி இருக்காங்க, உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா துளசி சாறு, அப்புறம் கிரீன் டீயோட சாறு, அப்புறம் வந்து கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, அதுக்கப்புறம் வந்து லவங்கப்பட்டை, அப்புறம் வந்து ஹிங் பவுடரு, அப்புறம் ஹிமாலயன் உப்பு, மிளகு, இஞ்சி, பட்டை, புதினா, இவ்வளவு விஷயங்களை வந்து இதுல உள்ளடக்கி இந்த இவ்வளவு விஷயங்கள்னாலதான் நமக்கு இவ்வளவு ஆரோக்கியம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த இவ்வளவு விஷயம் வந்து இதுல உள்ளடக்கி இருக்கனாலதான் இந்த ஆரோக்கியம் கிடைக்குது. இது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, வேற ரொம்ப எல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து ஆரோக்கியமான பொருள் வந்து கிலாய் துளசி. இந்த கிலாய் துளசி அது அப்படிங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சுகர்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யார பார்த்தாலுமே இன்னைக்கு சுகரு. அப்ப வந்து இந்த சுகர் எல்லாம் குறைச்சு நம்ம ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கணும், நம்ம ஒரு ஆரோக்கியமா இருக்கணும், உடல் வந்து ஒரு பலத்தோட இருக்கணும். அப்படிங்கல இத நம்ம வந்து வாங்கி நம்ம குடிக்கலாம். இது வந்து காலையில நீங்க வெறும் வயித்துல குடிக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 30 மில்லி இந்த மூடி, இந்த 30 மில்லி மூடியில நல்லா கலக்கிக்கணும். இத நல்லா இப்படி நல்லா குலுக்கிட்டு இத ஒரு மூடிய ஊத்தி ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு இந்த மூடியிலேயே 3 மூடி தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிட்டு குடிச்சிருங்க. குடிக்கல எவ்வளவு ஆரோக்கியம். ஏதாவது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற 3 நாடி வந்து ஓடுது. இது 3ம் சமநிலையில் இருந்தாதான் நமக்கு வந்து நோய் வராம இருக்கும்.
ஒண்ணு வந்து கூடையிலையும் ஒண்ணு குறையலையும் தான் நமக்கு வந்து நோய் வருது. இப்போ வந்து வாதம் வாதம் வந்து உடம்பு வந்து வாதம் உடம்பு ஒரு சிலருக்கு வாதமா இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த வாத உடம்புக்காரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து தளர்ச்சி வரும், உடம்பு வந்து பலகீனம் வரும். வாத உடம்புக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தூக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவனமின்மை, அதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்களால கவனமா செய்ய முடியாது. அப்புறம் வந்து மனம் வந்து சோர்ந்து போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழப்ப நிலை, என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா வாதம் அதிகமாவறது. வாதம் அதிகமாவறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அத வந்து நம்ம வந்து சமன்படுத்திக்கிறதுல தான் நம்மளுடைய நோய் வந்து குறையும். அதே மாதிரி இவ்வளவு விஷயங்கள் வந்து வாதத்தினால் வந்து நமக்கு வருது. அதே மாதிரி பித்தம், பித்தம் நம்ம உடம்புல வந்து ஒரு சிலருக்கு பித்தம் கூடிரும். பித்தத்துக்கும் பல விஷயங்கள் இருக்கு. டீ எல்லாம் வந்து நிறைய சாப்பிடையில ஒரு நாளைக்கு 8 டீ 10 டீ சாப்பிடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காஃபி டீ எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பித்தம் தான். அதனால வந்து பித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பித்தம் அதிகமாகையில அஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வந்து அப்படியே கபகபன்னு எரியும். அதுக்கப்புறம் வந்து பித்தம் அதிகமாச்சுன்னா பேதி ஆகும். நம்ம ஒண்ணுமே சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஒண்ணுமே சாப்பிடல, என்ன எனக்கு இப்படி பேதி ஆகுது, எனக்கு வயித்தால போகுது அப்படின்னு நினைப்போம். பித்தம் வந்து அதிகரிக்கிறது. அப்புறம் வந்து சருமம் வந்து எரிச்சல். உடம்பு தேகமே வந்து பாத்தீங்கன்னா எரியும். தேகம் வந்து எரியல என்ன ஆகும்? அந்த பித்தம் கூடுறனாலதான் இந்த தேகம் எரியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதிகமாக வந்து வியர்க்கும். குப்புன்னு வேர்க்கும். திடீர்னு என்னன்னே சொல்ல முடியாது. கை முதல் கொண்டு வேர்க்கும் ஒரு சிலருக்கு. அப்போ வந்து அதிகப்படியான தாகம். எந்த நேரமும் தண்ணி குடிச்சிட்டு வெளியில போயிட்டு வந்தா சரி, ஒரு வெயில்ல போயிட்டு வந்தோம், ஒரு தாகம் எடுக்குது, வந்த உடனே குடிக்கலாம். இல்ல ரொம்ப பேசுனோம்னா மூச்சு வாங்குது, அப்ப வந்து குடிக்கலாம். அது சும்மாவே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? தாகம் எடுக்கையில பித்தம் அதிகரிச்சிருச்சுன்னு அர்த்தம் நமக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கபம். கபம் அப்படின்னா கபம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இருமல் வரும். இருமல் வந்து பாத்தீங்கன்னா, இருமல் வந்துருச்சுன்னா ஓயாம இரும்பிக்கிட்டே நான் முன்னாடி சொன்ன மாரிதான் இருமிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, மூக்கு வந்து கொஞ்சம் மூக்கு ஒழுகும். நீர் வர்ற மாரி இருக்கும். அப்படி மூக்க மூக்க உறிஞ்சுகிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட பேசுவாங்க. உறிஞ்சுவாங்க. இல்லைன்னா கர்ச்சீப்ப வச்சு தொடச்சுக்குவாங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மூக்கு ஒழுகும். அப்படி மூக்குல இருந்து ஒழுகுறது பாத்தீங்கன்னா, வாய் வரைக்கும் கூட சிலருக்கு வரும். அப்ப எந்த அளவுக்கு வந்து மூக்கு ஒழுகுதுன்னு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குமட்டல். கபம் அதிகமாயிருச்சுன்னா குமட்டல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு திணறல். அப்புறம் செமுறல். அப்படி செமிறிக்கிட்டே இருப்பாங்க. கரகரன்னு ஒரு மாதிரி அவங்க இது பண்ணிக்கிட்டு செமுறுவாங்க. அப்புறம் காய்ச்சல். காய்ச்சல் நிறைய காய்ச்சல் வந்துரும். கபம் அதிகமாச்சுன்னா காய்ச்சல் வந்துரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடுக்கம், உடம்பு நடுங்கும். டாக்டர்ட்ட அந்த காலத்துல எல்லாம் போன உடனே அப்படியே நாடிய பாப்பாங்க. அப்ப அந்த ஸ்டெலஸ்கோப் வச்சு பாப்பாங்க. இப்ப எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? போன உடனே எத்தனை நாளா இருக்கு? என்ன செய்யுது? நம்மள்ட்டயே என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க. எத்தனை நாளா இருக்குன்னு நம்மள்ட்டயே கேட்பாங்க. எல்லாம் நம்ம தான் என்னமோ எம்பிபிஎஸ் படிச்ச மாதிரி எல்லா கேள்விக்கும் அவன் கேள்வியை மட்டுமே கேட்பான். காசா வாங்கிட்டு. அதுக்கு வந்து பதில் வந்து எனக்கு 2 நாளா இருக்கு சார். விட்டு விட்டு வருது சார் காய்ச்சலு. சாயந்தரம் ஆனா காய்ச்சல் வருது சார். இதெல்லாம் நோண்டி நோண்டி ஒண்ணொன்னா கேட்டுட்டு ஒரு 4 மாத்திரை எழுதுவான். ஒரு மாத்திரை காய்ச்சலுக்கு, ஒரு மாத்திரை அந்த காய்ச்சல் மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட் வராம இருக்கிறதுக்கு ஒண்ணு. அந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா மறுநாள் பாத்தீங்கன்னா வாயு புண்ணா போயிரும். புண்ணா போய் அதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து அவன்கிட்டயே போய் சார் நேத்துக்கு நீங்க கொடுத்த மாத்திரை ஒரே வாய் புண்ணா போயிருச்சு சார், டாக்டர் எழுதி கொடுத்தேன். அப்படியா, அதுக்கு நான் வேற எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி லிக்விடா கொல கொலன்னு ஒரு ரோஸ் கலர்ல ஒன்ன கொடுத்து இத குடிங்க அப்படிம்பா. அப்ப இந்த மாதிரி வந்து காய்ச்சல், நடுக்கம் இதெல்லாம் வந்து கபம் அதிகரிக்கையில வரும். அப்புறம் குமட்டல் வரும், வாந்தி வரும், நெஞ்சு மட்டும் எரியும். தேகம் எரியுதுன்னு அப்ப சொன்ன மாதிரி நெஞ்சு எரிச்சல் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்து புண்ணு வரும். அடிக்கடி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 ஓரமும் புண்ணு வரும். இந்த உதடெல்லாம் வெடிச்சுக்கும்.
நிறைய வாய் புண்ணு, அப்புறம் குடல் புண்ணு, இந்த மாதிரி நிறைய புண்ணெல்லாம் வர்றதுக்கு காரணம் உடம்பு கபம் அதிகமாகிறது. அப்ப வந்து கரகரப்பு குரல் அப்படியே கட்ட குரலா போயிரும். அழகா குரல் பேசுறவங்க அப்படியே கட்ட குரலா போயிருவாங்க. இப்போ இந்த வாதம், பித்தம், கபம் இதை அனைத்தையும் சமப்படுத்துவது தான் இந்த கிளாய் துளசி. இத்தனை விஷயங்களை வந்து இது வந்து ஒரே மருந்து. அதை அனைத்திற்கும் ஒரே தீர்வு இந்த கிளாய் துளசி. இந்த கிளாய் துளசி வந்து பாத்தீங்கன்னா சீந்தல் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீந்தல் கொடியோட தண்டுல இருந்துதான் இந்த சாறு வந்து எடுக்கிறாங்க. இதோட கொஞ்சம் துளசி, ஆலுவரா, வேம்பு இதெல்லாம் வந்து கலந்துருக்காங்க. இதெல்லாம் கலந்துருக்கறனாலதான் என்னன்னா நமக்கு வந்து சுகரை வந்து கட்டுக்குள் வைக்குது. இத சாப்பிடையில லைட்டா ஒரு சிறு கசப்பு வரும். ஏன்னா அதுல வேம்பெல்லாம் இருக்குல்ல. அதனால ஒரு சிறு கசப்பு வரும். அந்த மூலிகையே சீந்தல் கொடியே கொஞ்சம் சிறு கசப்பு தான். இந்த சீந்தல் கொடிய வந்து பிச்சு நீங்க போட்டுட்டு வேற இல்லாம இருந்தாலும் அது அப்படியே முளைச்சு வரும். அவ்வளவு ஒரு வந்து தன்மை வாய்ந்தது. அந்த மூலிகை வந்து இத வந்து நமக்கு தேர்ந்தெடுத்து நம்ம கம்பெனி குடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் ஒரு இது. ஒண்ணொண்ணுக்கும் எப்படிதான் இத வந்து செஞ்சாங்கன்னு தெரியல. ஒரு அவ்ளோ அழகா வந்து இதுல என்னென்னலாம் பாருங்க. வாதம், பித்தம், கபம் அவ்வளத்தையும் வந்து போக்கக்கூடியது, சுகர போக்கக்கூடியது, ரத்த சர்க்கரைய கட்டுக்குள் வைக்குது. இவ்ளோ விஷயங்கள வந்து இது வந்து நமக்கு வந்து செய்யுதுங்கல. இத வந்து நம்ம கட்டாயம் இதையும் வந்து எடுத்துக்கலாம். எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆரோக்கியம் தான். சுகர்காரவங்க மெயினா எடுத்துக்கங்க. டெய்லி ஒரு 30 மில்லி காலையில வெறும் வயித்துல வந்து இத நீங்க எடுத்துக்கையில உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து இதுல கிடைக்கும். அதாவது நினைவெல்லாம் நினைப்பாய் மாற நெருப்பாய் மாறுமிடம் ஆர்சியமின் ஜூம் கூட்டங்கள். ஜூம் கூட்டங்கள் தான் நம்மள வந்து அப்படியே நெருப்பா மாத்தி நம்மள வேகமா ஒரு வெறியா பவரா வந்து இருக்க வைக்குது இந்த கூட்டங்கள், ஜூம் கூட்டங்கள். இந்த ஜூம் கூட்டத்தின் மூலம்தான் நாம வந்து ரொம்ப ரொம்ப ஃபயரா ஆகுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து நமக்கு வந்து நிறைய பலன்கள்லாம் கிடைக்குது. ஒரு இருட்டை விரட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரு தீக்குச்சிய பொருத்துனோம்னா அந்த வெளிச்சம் வந்து இருட்டை வந்து விரட்டி விடும். கூடி ஒரு வெளிச்சம் வந்தாதான் ஒரு இருட்டு வந்து விரட்டப்படுது. அந்த வெளிச்சம் தான் நமக்கு வந்து ஆர்சியம். நமது வாழ்க்கையில வந்து அப்படி ஒரு வெளிச்சமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த ஆர்சியம். ஆர்சியமுக்கு பல முகங்கள் உண்டு. அதாவது முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது முடியும் அப்படின்னு பலர் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த பல முகங்கள் இருக்கு பாருங்க. முடியாதுங்கிறது ஒரு முகம் சொன்னாலும் முடியும் அப்படிங்கிறது பல முகங்கள் வந்து சொல்றாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஆசையம்மா வந்து அதாவது நேசிச்சு ரொம்ப நம்ம நேசிச்சு வந்து செய்யும் பொழுது இந்த பொருளையும் நேசிக்கும் பொழுதுதான் நமக்கு வெற்றிங்கிற ஒண்ணு கிடைக்குது. ஆனா வந்து நம்ம இத வந்து என்ன செய்யணும், இந்த பொருள்கள்லாம் நமக்கு ஆரோக்கியமான பொருள்கள் நிறைய கம்பெனி கொடுத்திருந்தாலும் ஒரு இடத்துக்கு நம்ம ஃபீல்டுக்குன்னு நம்ம போறோம். பேசும் பொழுது அவங்க கிட்ட நம்ம பேசும் பொழுது நம்ம ஒருத்தரை வந்து அசோசியேட் பையரா எடுக்க போகையில அவங்ககிட்ட பேசும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை அறிந்து நம்ம பேசணும். அதுதான் மெயின். அப்ப அவங்க தேவையை அறிஞ்சு நம்ம பேசும் பொழுது அவங்க வந்து நம்மளோட இணைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மகிட்ட அவங்களுக்கு கிடைக்கும். நமக்கும் அது ஒரு பெனிஃபிட்டா அமையும். அப்ப அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க வந்து எதை வந்து வேணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும். பேசும் பொழுது அந்த தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுதான் அவங்கள்ட்ட வந்து நம்ம அவங்கள வந்து அசோசியேட் பையரா இணைக்கணும். அதாவது மாறுதல் வந்து இன்று வந்து மாறுதல் வந்து எப்பவுமே வந்து மாறுதலுக்காக இன்று ஒரு தேடலான ஒரு கவிதை ஒண்ண சொல்றேன். இந்த தேடல் என்கிற வார்த்தை நம் வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவும் வந்து ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா
தேடல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு. ஏன்னா நம்மளுடைய தேடல் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு வரைக்கும் நமக்கு தேடல் தான். நம்ம போய் வந்து முதல்ல பொருளை விற்கிறதுக்கான ஒரு கஸ்டமரை வந்து தேடுறோம். அடுத்து வந்து அதுல இருந்து நம்ம வந்து அசோசியேட் பையர் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள தேடுறோம். அப்படி வந்து நமக்கு வந்து ஒரு தேடல் வந்து லைஃப்ல வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இருந்து கொண்டேதான் இருக்கு. இந்த தேடல் இருப்பதால் தான் நம் வாழ்வில் ஒரு சுவை இருக்கிறது. இல்லைன்னா நமக்கு சுவையே இருக்காது. நமக்கு பசிக்கிறனாலதானே உணவு சாப்பிடுறோம். பசிக்கலைன்னா நம்ம உணவு சாப்பிடுவோமா? சமைக்கவே மாட்டோம். அப்ப வந்து பசி அங்கே மெயினா இருக்கு. அது மாதிரி தேடல்னாலதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சுவையா மாறுது. ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் சுவை இருக்கும் என்று ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது. அதனால ஆர்சிஎம்மிலும் நிறைய கிடைக்கும். ஆனா தேடணும். தேடுங்கள், கிடைக்கும். தட்டுங்கள், திறக்கப்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து தேடணும். தேடுனா நமக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம். குடார்சியம், ஜெயார்சியம். என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் என்னோட வணக்கம். நன்றி. சார் இருக்கீங்களா? சார், எமரல்டு சார், ஜெகதீசன் சார், என்ன சார் ஒருத்தர் கூட இல்லையா? என்ன பேச விட்டு 20 பேரை கேட்க விட்டுட்டு நீங்க போயிட்டீங்களா சார் 2 பேரும்? சார் இல்ல இல்ல ஐயா, 2 பேருமே ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்களாட்டு இருக்கு. சார் மேடம் என்ன சார் எல்லாருமே போயிட்டீங்க? இல்ல மேடம், போன்ல பேசிட்டேன் மேடம். ஒரு நிமிஷமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். போன் கால். சாரி மேடம், முடிச்சிட்டீங்களா? ரைட், ஓகே. யாருக்கு தேங்க்யூ மேடம். நல்ல ஒரு அருமையான ஒரு செஷன் கொடுத்தீங்க. ஏன்னா முழுசா கேட்க முடியல, 2 போன் கால், அதனால அதுலயே இருந்துட்டேன். முடிச்சது கூட நான் கவனிக்கல. பார்த்தா நான் வந்து பாக்குறேன் மேடம். சரிங்க சார். நாங்க பொண்ணுங்களா சார்? உங்களை அட்மிட் பண்ணிக்கோங்க சார். அருமை அருமை மேடம். வந்தாலே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மேடம் சொன்ன மாதிரி அந்த டிப்ஸ் கரெக்டா சொன்னாங்க. யாருக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் 1011 மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஆர்சிஎம் கூட்டா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன தேவை கூட நான் எதிரில் ஒரு நண்பர் உட்காந்துக்கிறாரு. அவர் நான் கூட ஒரு 2 வருஷமா கூப்பிட்டு இருக்கிறேன். பட் அவருக்கு என்ன நீடுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவருக்கு மகளுக்கு ஏதாவது மேரேஜ் பண்ணணுமா இது என்ன தீமை எனக்கு தெரியாது. பாப்பா ஆர்சியமா தான் கூப்பிட்டே தவிர அவர் என்ன தேவைன்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பா மேடம் இப்போ கரெக்டா அந்த டிப்ஸ் கொடுத்தாங்க. உண்மையிலே சிறப்பு மேடம். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ பொன்கொடா சார். இன்னைக்கு மந்த் எண்டுனால எல்லாருமே கொஞ்சம் பிஸி, வேற ஒண்ணும் இல்ல மேடம். மந்த் எண்ட் ஆயிட்டு. சூப்பர், நன்றி ஜெகதீஷ் சார். சூப்பர், அற்புதமான தகவல்களை கொடுத்தாங்க நம்ம மகேஸ்வரி மேடம். ரொம்ப அருமை மேடம். மகேஸ்வரி மேடம் எப்ப வந்தாலும்
எப்ப வந்தாலும் சிறப்பா பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால் உங்களை மனப்பூர்வமாய் வாழ்த்தி தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி எடுக்கும். ஆமா, அது உண்மைதான். தேடல் இல்லைன்னா அப்புறம் எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல போய் உட்காந்துப்பாங்க. 50 ரூபா வருது, 40 ரூபா வருது, 30 ரூபா வருது, போகுது. அப்புறம் யாரோ கஷ்டப்பட்டு ஏதோ கொண்டுட்டு வரட்டு, வந்தா வரட்டு, வராட்டி போகட்டு. இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போற ஆளு யாருன்னா அவங்களுக்கு தேடல் கிடையாது. தங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களை உயர்த்தணுங்கிற எண்ணம் இல்லை, தீமை பெருசாக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அதனால தேடல் உள்ள உயிர்களுக்கு தான் தினமும் பரிசு எடுக்கும். அருமையான தகவல் இந்த இரவுல பகிர்ந்து கொண்டாங்க மகேஸ்வரி மேடம். குட் ஷிப் எல்லாமே இம்யூனிட்டி பவர், சுகர் ஓரியன்டடு அருமை எல்லாம் நிறைய உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க மகேஸ்வரி மேடம். ஆகையினால மிக சிறப்பு மேடம், வாழ்த்துக்கள். நன்றி ஜெகதீஷ் சார், ப்ளீஸ் டேக் கேர். மகாலட்சுமி மேடம் வந்து அவங்களை அன்மியூட் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள் மேடம், ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். வணக்கம் சார், எமரால்டு சார் வணக்கம், ஜெகதீஷன் சார் வணக்கம், ஜேஆர்சிஎம் லீடர்ஸ், மகேஸ்வரி மேடம் வணக்கம். ரொம்ப அழகா இருக்கீங்க, அழகா பேசுனீங்க. 3 விஷயம் ரொம்ப இது மிகப்பெரிய ஒரு டிப். ஃபர்ஸ்ட் வந்து சாலட்ல வந்து குட் ஷிப் வந்து நம்ம தண்ணி அது வந்து சில்லே குடிக்கிறோம், சூடா குடிக்கிறோம், வெளியில போனா வாட்டர் பாட்டில ஊத்திட்டு போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பழகி இருக்கிறோம். ஆனா ஒரு சாலட்ல வந்து அது ஒரு ட்ரெஸ்ஸிங்கா போடலாம், அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு சாலட் டேஸ்ட் கொண்டு வரலான்றது உண்மையிலேயே அருமையான டிப். நிறைய பேர் வந்து இப்ப இன்க்ளூடிங் எங்களையும் தான் சாலட் சாப்பிடும்போது வெறும் அந்த பெப்பரும் சால்ட் மட்டும் தான் போடுவோம். அது ஒரே மேல அது வந்து நம்ம அந்த மயோனைஸ் அதெல்லாம் போடுறது இல்ல, அந்த மயோனைஸ் போட மாட்டோம். இது வந்து நிச்சயமா அதோடைய டேஸ்ட வந்து நிச்சயமா அதிகரிச்சு கொடுக்கும். இந்த டிப் ரொம்ப புதுசா இருந்தது, நிச்சயமா நான் ட்ரை பண்றேன். அடுத்தது கிலாய் பத்தி நிறைய சொன்னீங்க மேடம், நிறைய சொன்னீங்க. அது நிறைய தகவல், அது எவ்வளவு கேட்டாலும் கிலாய் கேட்க கேட்க அது வந்து தகவல்கள். மறுபடியும் மறந்து போன கிரீன் டீயை ஞாபகப்படுத்தினீங்க. நான் கொஞ்ச நாள் மறந்துட்டேன், அது உண்மையை சொல்லணும்னா அதை நான் மறந்துட்டேன். 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் வாங்கியே மறந்துட்டேன். மறுபடியும் இந்த கிரீன் டீயை ஞாபகப்படுத்தி நீங்க சொன்னது ஒரு விஷயம் ரொம்ப கரெக்ட். அந்த ட்ரை காஃப் அடிக்கடிக்கு அந்த ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு கிரீன் டீ எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும், நல்லா கேட்கும். 2 நாள் குடிச்சாலே நல்லா கேட்கும். அதனால நான் மறுபடியும் அதை எடுக்கிறேன். அதுக்காக ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கவர்மெண்டோடைய கொள்கை பரப்பு செயலாளர் நீங்க, அதனால நன்றி நன்றி மேடம், வாழ்த்துக்கள். எவ்வளவு சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நன்றி மேடம், நன்றி. வாங்க அஜேந்திரன் சார். ஜெயாசி குடாசி இன்னைக்கு அழகாக பேசியக்கூடிய மகேஸ்வரி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க 2 ஸ்பீச் டெய்லி கேட்டு இருக்கேன் நானு. நன்றி சார். மேடம் அழகா பேசுறீங்க, கடைசியா 2 வாரம் சொன்னீங்க, இன்னும் எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. நாளைக்கு பேசுறதுக்கு எனக்கு ஏதுவாயிடுச்சு மேடம். சரி, நாளைக்கு 5 மணிக்கு கரெக்டா வந்துடணும். 2 மணி கொடுத்துட்டீங்க எனக்கு. ஸ்பீச் உங்க ஸ்பீச் தான். நன்றி மேடம், உங்களை போட்டுக்கிறோம், மாற்றுக்கிறோம், வணங்குகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி நண்பர்களே. இன்னைக்கு பேச நம்ம மகேஸ்வரி மேடத்தை மறுபடியும் வாழ்த்தி நம்ம இந்த செஷன் வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம். நான் உங்களை அப்புறம் அன்மியூட் பண்றேன். ஜெயார்சியம் குடாசியம் சொல்லிட்டு வெளியில போயிரு. ஜெயார்சியம் குடாசியம். ஜெயார்சியம் குடாசியம். ஜேஆர்சிஎம் குட்டார்சிஎம். தேங்க்யூ மகேஸ்வரி மேடம், தேங்க்யூ. திருச்சி மலைக்கோட்டை ராணி அவர்களே, வாழ்த்துக்கள். மகேஷ் மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் இப்ப உங்க அருமையான நீங்க பேசினாவே அருமையா இருக்கும். அது வேற இன்னைக்கு நீங்க குட் ஷிப் பத்தி சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நாளில இருந்து அத குடிக்கணும் போல தோணுது எனக்கு. ஆரோக்கியமா இருக்கும் அவ்வளவு. அதாவது நான் அந்த லெமன் டீ குடிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். நாளில இருந்து அதை ஸ்டார்ட் பண்றேன் மேடம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா இதுக்கெல்லாம் டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. நானு பால் வாங்க தேவையில்லை, ஜீனி தேவையில்லை, டீ தூள் காபி தூள் தேவையில்லை. நான் சொன்ன இந்த கிரீன் டீக்கு பால் தேவையில்லை, ஜீனி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. குட் ஷீப்புக்கும் எதுவுமே தேவையில்லை. எவ்வளவு நமக்கு பெனிஃபிட் பாருங்க. விருந்தாளி வந்த உடனே பால் பாக்கெட் வேணும்னு நம்ம ஓட வேண்டாம், ஜீனி இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம், எல்லாமே இருக்கு. நிறைய டிப்ஸ் இருக்கு. என்ன டிப்ஸ்? நான் இது வந்து 2 மணி ஜூம்னா நம்ம பெருசா 2 மணி நேரம், அது இது 1 hour தான்.
அப்புறம் கண்டிப்பா வந்து வாழ்த்துறதுக்கு டைம் கொடுக்கணும் எல்லாருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் 3/4 மணி நேரம் முன்னாடியே முடிச்சேன். ஏன்னா உண்மையிலே மக்கள் வந்து அவங்கவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. நீங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி அந்த இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு 8 மணி ஷார்ப்பா ஆஹ் நீங்க ஒரு 8 வரைக்கும் அந்த ஃபுல்லா அந்த நோட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க. ஆமா சார், ஆமா. அதுதான் சரி நோட் பண்ணிட்டு பாத்துட்டேன் மேடம். அந்த நீங்க குட்ஸி பத்தி அந்த இது கிளாய் பத்தி ஒவ்வொரு இதுவும் அருமையா அருமையா ரொம்ப அருமை. நீங்க சொன்னாவே அருமைதான். அதாவது என்ன சொன்னாரு வந்து ஆர்சிஎம் பத்தி கொள்கை பரப்பு செயலாளரவே கொடுத்துடலாம். சரிங்க சார், நன்றி சார், நன்றி. உண்மை மேடம். இது வந்து எல்லாருக்குமே வராது மேடம். அந்த அருமையா அந்த சொல்றது எல்லாருக்குமே வராது சார். அது வந்து எனக்கு வந்ததுக்கு காரணம் லீடர்ஸ் தான் சார். அவங்க லீடர்ஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நான் ஜெராக்ஸா எடுத்துக்கிறேன். அவங்க பேசுறது அவங்கள வந்து அப்படியே நம்ம வழிமொழிகிறோம், அவ்வளவுதான். அவங்க என்ன பேசுறாங்களோ நான் இந்த உரையை ஆரம்பிக்கலே என்ன சொல்றேன், கற்பித்தலும் அதாவது நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை திருப்பியும் மத்தவங்களுக்கு சொல்றதுதான். அதனால நான் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். இது எனக்கா வரல, அவங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. ஒவ்வொரு ஜூம் கூட்டமும் போய் 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 நமக்கு மைண்ட்ல வந்து ஏத்திக்கிட்டது. அதனாலதான் ஜூம் கூட்டம் முக்கியங்கிறத நான் அப்ப படிச்சேன். என்ன படிச்சேன் சொல்லுங்க? ஜூம் கூட்டம் முக்கியம் படிச்சனா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா படிச்சீங்க. நம்ம நெருப்பாய் மாறும் இடம் ஆர்சிஎம்மின் ஜூம் கூட்டம், நினைவெல்லாம் நினைப்பாய் மாறும் இடம். சூப்பர் மேம். நினைவு இருக்கு, அதெல்லாம் நினைப்பா மாறணும்னா இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரணும், கூட்டத்துக்கு வந்து கேட்கணும். கேட்கலதான் நம்ம வந்து ஃபயர் ஆகும். நம்மள ஃபயர் ஆக்குறது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தான். அதனால இதெல்லாம் கேட்கணும் சார். கேட்கதான் நமக்கு நம்மளுடைய திறமைகளை வந்து மேல மேல கொண்டு போக முடியும் சார். திறமையை வளர்த்துக்கிட்டாதான் நம்ம வெற்றி. நீங்க எனக்கு அந்த லிங்க் கொடுத்து இவங்க எல்லாம் கலந்துக்கணும்ன்றது அது கொடுத்து அமிச்சீங்க, அது என்ன பெரிய விஷயம் மேம் எனக்கு. ஏன்னா நீங்க உண்மையிலே நீங்க அந்த லிங்க் எங்களுக்கு கொடுக்காம இவங்க எல்லாம் கலந்துக்கணும் அந்த இது வந்து எல்லாருக்குமே வந்து 3 மாசம் தான் ஆகுது. உங்களுக்கு வந்து இத பத்தி இன்னும் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லா ஜூமுக்கும் வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த 8 மணி ஜூம் வந்து பொருள் விளக்கம், 2 மணி ஜூம் வந்து கம்பெனியோட ப்ரொஃபைல், அவங்க வந்து அவங்களுடைய பயணம் எல்லாம் பேசுவாங்க. அவங்க ஆர்சிஎம்ல அவங்களோட அவங்களுடைய வந்த பாதை அத பத்தி பேசுவாங்க, ப்ரொஃபைல பேசுவாங்க, பொருளையும் பேசுவாங்க, எல்லாத்தையுமே பேசலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 மணி ஜூம் வந்து மெயினா பொருள் விளக்கம். ஆனா நான் கொஞ்சம் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். கம்பெனி, நம்ம கம்பெனி என்ன பண்ணுது, எப்பேற்பட்ட கம்பெனியை நினைக்கல எனக்கு அவ்வளவு ஒரு பெருமிதம். கம்பெனியை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு ஒரு பெருமிதம். அதனால அத கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து மத்தத பேசினேன். மேம் 8 மணி ஜூம் டெய்லி நடக்குன்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியுது மேம். ஆஹா, நான் தான் உங்கள்ட்ட நேத்துல இருந்து தானே உங்களை கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சேன். உங்களுக்கு என்ன தெரியல, என்ன புரியல என்கிட்ட கேளுங்க. டீம் எந்த டீமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆர்சிஎம் புகுத்தணும், அவ்வளவுதான். நீங்க யார் டீம்? பாபு சார் டீம். அதனால எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஒருத்தங்களுக்கு யாருக்கு தெரியலையோ அத வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு தெரிய வைக்கணும். இதுதான் ஆர்சிஎம்மோட இதுவே. கண்டிப்பா ஆர்வமா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா புரிய வைக்கிறது பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ. எனக்கு யார் டீம்ங்கிறது பிரச்சனை இல்ல சார். யார் கேட்டாலும் நான் டவுட்டை கிளியர் பண்ணுவேன். நம்மளுடைய லீடர்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. யார்கிட்ட நீங்க போன் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். தேங்க்யூ மேம். நன்றி சார்.